कस्यचित् श्रूयतेत्यन्तं नानाध्वनिसमाकुले पदे पदे मिष्टवारी परिपूर्णसरांसि च. இந்த முதல் பிராகாரம் பக்கத்துல டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ்ல நிறைய விதமான சவுண்ட்ஸ் அங்க கேட்கறதான். ரொம்ப கோலாகலமா இருந்துட்டு இருக்கான். ஏன்னா ஒருத்தர் வந்து வெஹிக்கிளை பார்க் பண்றா, குதிரையோட சவுண்ட் கேட்கறது, மனுஷா பேசின்னு இருக்கா, தேவதைகள்லாம் பேசின்னு இருக்கா, அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய சவுண்ட்ஸ்ல இந்த பிராகாரமானது ரொம்ப கோலாகலமா இருந்துட்டு இருக்கான். இதுல இருந்து கொஞ்சம் உள்ள போனாக்க ஒரு சரஸ் இருக்கு, ஒரு குளம் இருக்கு. அந்த குளம் எப்படி இருக்குன்னா எப்பவுமே வற்றாத நீரோட முழுக்க தண்ணியால நிரம்பி இருக்கான். वाटिका विविधा राजन् रत्नद्रुम विराजिताः तदुत्तरं महासार धातु निर्मितमण्डलः. இந்த பிராகாரம்ல கார்டன்ஸ் இருக்கு. அது கூட எப்படி இருக்கு, அங்க இருக்கக்கூடிய கார்டன்லன்னா ரத்னமயமா இருக்கும். வந்த தேவர்கள் அவெல்லாம் ரொம்ப தூரத்துல இருந்து வரா இல்லையா, அவெல்லாம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ரத்னமயமான நந்தவனம் இங்க இருக்கான். இந்த இரும்பு கோட்டையை தாண்டினதுக்கு அப்புறம் பிரான்ஸ் மெட்டல் அதுல உருவான ஒரு பெரிய மண்டபம் இருக்கு. அதுதான் செகண்ட் பிராகாரம். அதோட எக்ஸ்பிளனேஷன் நம்ம அடுத்த ஸ்லோகத்துல இருந்து பார்க்கலாம். सालो परो महानस्ति गगनस्पर्शियच्छिरः तेजसा स्याच्चत गुणः பூர்வசாலாதயம் பரஹ. இந்த பிராகாரம் எப்படி இருக்குன்னா ஆகாசத்தை முற்ற அளவுக்கு அவ்வளோ பெருசா இருக்காம். இரும்பு கோட்டையை காட்டிலும் 100 மடங்கு தேஜஸோட இந்த பிரான்ஸ் கோட்டையானது இருந்துட்டு இருக்கான். அதாவது அங்க இருக்கக்கூடிய பிராகாரம் எல்லாமே ஒண்ணுக்கொன்னு போட்டி போடுற அளவுக்கு, ஒன்னோட ஒண்ணு மிஞ்சற அளவுக்கு அவ்வளோ அழகாவும் உயரமாகவும் இருந்துட்டு இருக்கான். गोपुरद्वार सहितो बहुवृक्ष समन्वितः या वृक्षजातयः सन्ति सर्वास्तास्तत्र सन्ति च. இங்க வந்து இந்த பிரான்ஸ் கோட்டை வந்து ஆகாசத்தை தொடுற அளவுக்கு இருக்குன்னு பார்த்தோம். இப்ப இங்க எல்லாம் எப்படி இருக்குன்னா எங்க பார்த்தாலும் ஒரே கோபுரமயமா இருக்காம். நிறைய விதமான மரங்கள் இந்த இடத்துல இருக்காம். இது பக்கத்துல சிருஷ்டியில என்னென்ன விதமான மரங்கள் செடிகள் எல்லாம் இருக்குமோ அது எல்லாமே கணக்கில்லாம இந்த பிரான்ஸ் கோட்டையில இருக்காம். निरन्तरं पुष्पयुता सदा फलसमन्विताः नवपल्लव संयुक्ता परसौरभसङ्कुलाः. இங்க வந்து எப்படி இருக்குன்னா எப்பவுமே புஷ்பம் கொடுத்துட்டே இருக்கக்கூடிய மரங்கள் தான் இங்க இருக்குமா. அதாவது ஒரு சீசன்ல இங்கதான் பழம் வரும், இங்கதான் பூ வரும் அப்படின்னு இல்லாம இங்க மட்டும் எல்லா டைம்லயும் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃபிளவர்ஸ் வந்துட்டே இருக்குமா. அதனால என்ன ஆகுறது, நிறைய ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். அந்த இடம் ஃபுல்லா கலரா ஃபிளவர்ஸ் இருக்காம். அதனாலதான் இந்த பிராகாரத்துக்கு நானா விருக்ஷ மகோத்யனம் அப்படிங்கிற பேர் கூட இங்க இருக்காம். पनसावकुला लोद्राः कर्णिकाराश्च शिंशपाः देवदारू काञ्चनारा आम्राश्चैव सुमेरवः. ரகரகமான ட்ரீஸ் அப்படி இங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அது என்னெல்லாம் இருக்குன்னா பானசா, வகுலா, லோத்ரா, கர்ணிகா, சிம்சுபா, தேவதாரு, காஞ்சனா, ஆம்ரா அதாவது மேங்கோ, சுமேரு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய வகையான மரங்கள் இங்க இருக்காம். लिकुचा हिंगुलाश्चैला लवंगाः खट्पलास्तदा पाटला मुचुकुन्ताश्च बलिन्यो जगने बलाः. இன்னும் நிறைய மரங்கள் இருக்கு. இலாய்ச்சி, லாவண்யா, கட்பலா, இது இல்லாம பாட்டலா, முச்சுகுந்தா, இன்னும் நிறைய விதமான பழங்கள் விருட்சங்கள் எல்லாம் இங்க இருக்கு. तालास्तमाला सालाश्च कंकोला नागभद्रकाः पुन्नागाः पीलवः साल्व खावै कर्पूरशाकिनः. தாலா, அப்புறமா பேலீஃப், சால்ட்ரி, கங்கோலா அதாவது மிளகு, புன்னாகம், கற்பூர மரங்கள், இது மாதிரி இருக்கக்கூடிய விருட்சங்களும் இந்த இடத்துல இருக்கும். अश्वकर्णा हस्तिकर्णा स्थालपर्णाश्च दाडिमाः गणिका बन्धुजीवाश्च जम्बीराश्च कुरण्डकाः. இன்னும் எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தாக்க அஸ்வகர்மா, ஹஸ்திகர்ணா, பொமக்ரானட், கணிகா, பந்துகா, அப்புறம் பிக் சைஸ்ல வளரக்கூடிய லெமன், இது எல்லாமே இந்த மாதிரி இருக்கக்கூடிய விருட்சங்களும் இங்க இருக்கும். चाम्पेया बन्धुजीवाश्च तथा वै कनकद्रुमाः काला गुरुद्रुमाश्चैव तदा चन्दनपादपाः. சாம்பேயம், அப்புறம் பந்து ஜீவகம், கனகத்ருமா, அது வந்து ஒரு கோல்டன் கலர்ல ப்ளூம் ஆகக்கூடிய ஒரு ஃப்ளவரும், அப்புறம் காலாகுரா, சாண்டல் ட்ரீஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய விருட்சங்களும் இந்த இடத்துல இருக்கு. कर्जुरायूतिकास्ताल पर्ण्यश्चैव ततेक्षवः क्षीरवृक्षाश्च कदिराश्च चिञ्चा पल्लादकास्तधा. डेट्स, ஜாஸ்மின் பிளான்ட்,
சுகர் கேன், அப்புறம் டேமரண்ட், அப்புறம் பல்லாட்டகா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி இருக்கக்கூடிய வகையான விருட்சங்களும் இருக்கு. ருச்சகாः குடஜா விருக்ஷா பில்வ விருக்ஷாஸ்ததைவ ச துளசீனாம் வனான் ஏவம் மல்லிகானாம் ததைவ ச. குடஜா பில்வ மரங்கள், துளசி வனம், மல்லிக வனம், இன்னும் என்னென்ன இருக்குமோ அது எல்லாம் இந்த பிராகாரத்துல இருக்கும். இத்யாதி தருஜாதீனாம் வனான்யுபவனானி ச நானாவாபீஷதைர்யுக்தான் ஏவம் சந்தி தராதிப. இந்த மாதிரி கணக்கில்லாத மரவகைகள், தோட்டம் எல்லாமே இந்த பிரான்ஸ் கோட்டையில இருக்கு. வாபி அதாவது வெல்ஸ், இந்த தோட்டம் மரத்துக்கெல்லாம் தேவையான தண்ணிக்கு 1000க்கும் மேலான வெல்ஸ் இருக்கு, அதாவது கிணறுகள் இந்த இடத்துல இருக்கு. இவ்வளோ மரங்கள், செடிகள், கொடிகள் இருந்தா அதுக்கெல்லாம் தண்ணி வேணும் இல்லையா, அதுக்காக 1000கணக்கான கிணறுகளும் இந்த பிராகாரத்துல இருக்கும். கோகிலாராவ சம்யுக்தா குந்தஜ் பிரமரபூஷிதா நிர்யாசஸ்ராவின சர்வே ஸ்னிக்தச்சாயாஸ்தருத்தமாக. அங்க இருக்கக்கூடிய செடிக்கு மேல குயில்கள் அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா கூன்னு கத்திண்டே இருக்கான். வண்டுகள் எல்லாமே ரீங்காரம் பண்ணிட்டே இருக்கான், தேனெல்லாம் சாப்பிட்டு ரீங்காரம் பண்ணிட்டே இருக்கான். அங்க இருக்கக்கூடிய பூ, பழம் அதுல இருந்து எப்படி இருக்குன்னா எப்பவுமே ஜூசஸ் வந்துட்டே இருக்கும். அங்க நிறைய செடி கொடிகள் இருக்கிறதுனால எப்படி இருக்கு, அந்த பிரதேசம் முழுக்க கூல் அண்ட் ஷேடியா எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். நானா ருதுபவா விருக்ஷா நானா பக்ஷி சமாகுலாஹ நானா ரசஸ்ராவினீபிர் நதீபிர் அதிசோபிதாஹ. இந்த பிராகாரத்துல எல்லா சீசன்ஸ்லயும் இருக்கக்கூடிய ட்ரீஸ் அது இங்க இருந்துட்டு இருக்கான். அங்க இருக்கக்கூடிய செடிக்கு மேல பல வகையான பேர்ட்ஸ் அது வாசம் பண்ணிட்டு இருக்கான். வனம்ல இருக்கக்கூடிய அந்த பூ, பழம் அதுல இருந்து வரக்கூடிய ஜூஸ்னால அங்க இருக்கக்கூடிய நதி அது எல்லாமே அந்த பூ பழத்துல இருந்து வரக்கூடிய அந்த ரசத்திலேயே ரொம்பி போய் இன்னும் வாசனையா இன்னும் அழகா இருக்கும். பாராவதஷுகவ்ராத சாரிகா பக்ஷமாருதைஹ ஹம்ச பக்ஷ சமுத்பூத வாதவ்ராதைஷ்சலத்ருமம். பீஜியன்ஸ், பேரட்ஸ், மைனா அந்த மாதிரி எல்லா ஜாதி பேர்ட்ஸும் இங்க இந்த இடத்துல நம்ம பார்க்கலாமா. அதெல்லாம் எப்படி இருக்குன்னா ரொம்ப சந்தோஷமா பறந்துட்டு இருக்கான். ஸ்வான்ஸ் அதெல்லாம் கூட எப்படி இருக்கு, கூட்டம் கூட்டமா நடந்துட்டு இருக்கான். நதியில இருக்கக்கூடிய மீன்களும் சந்தோஷமா துள்ளி விளையாடிட்டு இருக்கான். சுகந்தக்ராஹி பவன பூரிதம் தத்வனோத்தமம் சஹிதம் ஹரிணீயூதைர் தாவமானைரிதஸ்ததஹ. இந்த பிராகாரத்துல சுகந்த பரிமள காத்து வீசிண்டே இருக்கான். வனம் முழுக்க அந்த காத்தானது வியாபிச்சிருந்துட்டே இருக்கு. இந்த வாசனைக்கு மான்கள் அதெல்லாம் சந்தோஷமா சத்தம் போட்டுண்டே அந்த இடத்துல திரிஞ்சுட்டே இருக்கான். நிருத்யத் பர்ஹி கதம்பஸ்ய கேகாராவை சுகப்ரதைஹி நாதிதம் தத்வனம் திவ்யம் மதுஸ்ராவி சமந்ததஹ. ஸோ இங்க பீகாக்ஸ் அதெல்லாம் சந்தோஷமா டான்ஸ் ஆடிண்டே இருக்கான். அந்த டான்ஸ் ஆடிண்டே இருக்கக்கூடிய பீகாக்கோட சவுண்ட் அந்த வனம் முழுக்க கேட்டு ரொம்ப சுகமா இருந்துட்டு இருக்கான். இந்த மாதிரி பறவைகள், மரங்கள், மது குடிக்க வர பறவைகள், அதாவது அந்த தேன் அதை சாப்பிட வர பறவைகள், இதனால அந்த வனம் எப்படி இருக்கு, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இந்த வனம் இப்படி அழகா இருக்கு. இதோட இந்த பிராகாரமானது கம்ப்ளீட் ஆகுது. कांस्यसालादुत्तरे तु ताम्रसालः प्रकीर्तितः चतुरस्रसमाकार उन्नत्या सप्तयोजनः. இது 3வது பிராகாரம், அதாவது பிரான்ஸ் பிராகாரத்திலிருந்து கொஞ்சம் உள்ள போனோம்னாக்கா தாமிர பிராகாரம், அதாவது காப்பர் பிராகாரம் வருதாம். இது எப்படி இருக்குன்னா 7 யோஜனை, முதல் 2 பிராகாரம் பார்த்தா மாதிரியே 7 யோஜனையோட இருக்கு. ஸ்கொயர் ஷேப்ல இருக்கு. முதல் 2 பிராகாரம் காணா இன்னும் கூட அழகாகவும் இன்னும் கூட உன்னதமாகவும் இது இருக்கும். द्वयोस्तु सालयोर्मध्ये सम्प्रोक्ता कल्पवाटिका ஏஷாம் தருணாம் புஷ்பானி காஞ்சனாபானி பூமிப. துவயம் அப்படிங்கும்போது 2, இன்பிட்வீன் அதாவது பிரான்ஸ்க்கும் காப்பர் பிராகாரத்துக்கும் நடுவுல, இது 2த்துக்கும் நடுவுல என்ன இருக்குன்னா கல்பவிருக்ஷ வனமானது இருக்கான். இந்த பிராகாரத்தை கல்பவாட்டிகா அப்படின்னு கூட சொல்றான். நினைச்சது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த கல்பவிருக்ஷம். இதுல வரக்கூடிய பூ அது கூட எப்படி இருக்கான், தங்கம் மாதிரி ஜொலிக்கிறதாம். பத்ராணி காஞ்சனாபானி ரத்ன பீஜ பலானி ச தசயோஜன கந்தோஹி பிரசர்பதி சமந்ததஹ. அங்க இருக்கக்கூடிய செடிகளோட இலைகள் கூட எப்படி இருக்கு, கோல்டன் கலர்ல இருக்கான். பழங்கள் எல்லாம் ரத்னமயமா இருக்கான். செடியிலேந்து வரக்கூடிய பரிமளமானது 10 யோஜனை வரைக்கும் பரவி இருக்கான்.
தத்வனம் ரக்ஷிதம் ராஜன் வசந்தே நர்த்துநானிஷம் புஷ்பசிம்ஹாசனாசீன புஷ்பச்சத்ர விராஜிதஹ. அங்க இருக்கக்கூடிய வனம் எப்பவுமே வசந்த காலம் மாதிரியே இருந்துட்டு இருக்குமா. பூவால ஆன சிம்மாசனத்துல வசந்த ராஜா உட்கார்ந்துட்டு இருக்கானாம். புஷ்பூஷாபூஷிதश्च புஷ்பாசவ விகூர்ணிதः மதுஸ்ரீர்மாதவஸ்ரீश्च द्वे भार्ये तस्य सम्मते. அங்க இருக்கக்கூடிய வசந்த ராஜா புஷ்பங்களால ஆன ஆர்னமெண்ட்ஸ் அதையே போட்டுன்னு இருக்கானா. பூலேந்து வரக்கூடிய தேன் அதை சாப்பிட்டு ரொம்ப மந்தமான கண்களோடவே எப்பவுமே இருந்துட்டு இருக்கானா. மதுஸ்ரீ மாதவஸ்ரீ அப்படின்னு 2 வைஃப்ஸோட கல்பவனம்ல ரொம்ப சுகமா வாழ்ந்துன்னு வந்துட்டு இருக்கானா. क्रीडतस्मेर वदने सुमस्तपक कन्दुकैः अतीव रम्यं विपिनं मधुस्राविसमन्ततः. எப்பவும் அவனோட அந்த 2 வைஃப்ஸும் சிரிச்ச முகத்தோடயே இருந்துட்டு இருக்காளாம். பூப்பந்தால 2 வைஃப்ஸோடையும் அவன் எப்பவும் விளையாடிண்டே இருக்கானாம். சந்தோஷமா எவ்வளோ ரம்யமா இருக்க முடியுமோ அவ்வளோ ரம்யமா இருக்கான் அந்த வனம். दशयोजन पर्यन्तं कुसुमामोदवायुना पूरितं दिव्यगन्धर्वैः साङ्गनैर्गानलोलुपैः. இந்த கல்பவனம்ல 10 யோஜனை வரைக்கும் பூவாசனை பரவி இருந்துட்டே இருக்கான். அந்த பூவாசனைய ஸ்மெல் பண்ணிண்டே கந்தர்வர்கள் அங்க வந்து பாட்டு பாடிண்டே அந்த வனத்துல சந்தோஷமா இருந்துட்டு இருக்காளாம். இங்கதான் கந்தர்வர்களும் அவ பரிவாரத்தோட இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கா. இந்த வனம்னா அவளுக்கு அவ்வளோ இஷ்டமா.